தொப்பை அப்பனை தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். குறள்நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி, திருக்குறளை படித்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மை இருக்கின்றது என்று இப்ப பார்த்திருக்கிறோம். யார் சொல்லுவீங்கள்? கையை காட்டும். இப்ப நாங்க படிச்ச அந்த போட்டியில நீங்கள் கவனிச்சு கொண்டு படிச்ச நீங்களோ? அப்ப சொல்லுங்க, யார் சொல்லுவீங்கள்? பேரு கையை காட்டுங்க முதல், பிறகு நான் சொல்றேன். ஓகே, காருக்கு சொல்லுங்க. திருக்குறளை படிச்சா மனமாசு நீங்கும். அதாவது மனமாசுன்னு சொல்லாமல, நீங்க எல்லாருக்கும் மனமாசுன்னா எல்லாருக்கும் மீறி விளங்காதப்போ மனதுல இருக்கிற தீய எண்ணங்கள் நீங்கும். ஒன்று. அடுத்தது என்ன? திருக்குறளை படித்தால் தெய்வ நிலையை அடையலாம். அதுக்கு முதல் சொல்லுவோம், உடனே தெய்வ நிலைக்கு போயிடலாம். தெய்வ நிலைக்கு போறதுக்கு சில சில ஸ்டெப்ஸ் இருக்கு. திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். அதை நீங்க உங்களோட தமிழ்ல சொல்லுவோம். திருக்குறளை படிச்சால் உங்களுக்கு உயர்வு வரும். அதாவது நாங்கள் வாழ்விலே முன்னேறுவோம். அடுத்தது திருக்குறளை படிச்சா என்ன வேற பிரகதி மனசுல போட இல்லையோ? படிக்க பண்பாடு என்ன வரும்? திருக்குறளை படித்தால் என்ன வரும் உங்களுக்கு? பண்பாடுகள். அதாவது நீங்க மற்றவையோட கதை கேட்கல எப்படி கதைப்பீங்கள்? ஒரு மதிக்காமல் மற்றவர்களோட கதை பேசுவீர்களோ? இல்ல. மரியாதை கொடுத்து, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவைகளோட எப்படி நாங்க பேசுவோம்? மரியாதை கொடுத்து. மரியாதை என்ன தெரியுமோ? என்ன சொல்லுவோம்? சரியோ? அப்ப நாங்க மற்றாப்புல இப்போ எப்படி பிரெஞ்சுல சொல்லுவீங்கல்ல புவாஸ்வின்? Il faut avoir il faut respecter les autres. Qu'est-ce que vous avez pensé dans la tête? On doit donner du respect à des autres. Il faut respecter les autres. சரி, அதான் என்னது? பண்பாடு. வேற என்ன சொன்னாங்க? உயர்வு கிடைக்கும். மற்றது என்ன? மனசுல இப்படி நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்து நல்லா படிச்சு நல்லா முன்னேறி கொண்டு போனால்
எங்களோட மனசுல இருக்கிற என்ன நடக்கும்? கூடாத எண்ணம் வருமோ? இல்ல இல்ல நல்ல எண்ணம் வரும். பொறாமை, வஞ்சகம், சூது, கோபங்கள் எல்லாம் போயிரும். வராது. வராது. இப்ப உங்களோட டீச்சர் கோபிக்கிற கோபம் சும்மா நாங்கள் ஒரு எதிரியோட பொறாமையோட கோபிக்கிறதும் உண்டோ? இல்ல 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 இப்ப டீச்சர் உங்களோட கோபிக்கிறது எப்படிப்பட்ட கோபம்? நல்ல நன்மை தர நன்மைக்கு. ஏன்னா நன்மைக்கு உங்களை நீங்க நல்ல பிள்ளைகளா வரணும்ன்றதுக்காக நாங்கள் கோபிக்கிறது கோபம். மற்ற கோபம் எப்படிப்பட்ட கோபம்? கூடாது. கூடாது. அது. மற்றவையில அதாவது மற்றவையில நாங்க மதிக்காமல் அவைகளுக்கு அவையோட மனசை நோகம் பண்ணி அவையில கீழே தள்ளுறோம். என்ன ஓ அது காரணம் என்ன? அவர் மீது எங்களுக்கு இருக்க புறாம காரணமாக, அவர் மீது எங்களுக்கு இருக்கின்ற பொறாமை பொறாமை. காரணமாக. அப்ப அதுகள் ஒன்றும் இருக்குமோ இந்த திருக்குறள்ல படிக்க? இல்ல இல்ல. பிறகு நாங்கள் என்னென்னத்தை வேண்டணும் கடவுள்கிட்ட? உலகம் சமாளி கிருஷியா தெவேனா சொல்லுறத வடிவா கையெல்லாரும் இப்படி வச்சுட்டு கேட்க வேணும். இது புத்திமதி கேட்க வேணும். உலகம் சமநிலை பெற வேண்டும். அதார் சொல்லுவீங்கள்? நரோஷன் சொல்லுங்க. பாட்டு பாட்டு நீங்க மனசுல நினைச்சுக்கொண்டு கருத்தை சொல்லணும். உலகம் சமமாக இருக்க வேண்டும் ரெண்டால் என்ன? சமமாக இருக்கு. அவர் நான் பெருசு, அவர் சின்னவர் அப்படி என்று நாங்க நிக்க கூடாது. ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது. நான் அவரோட கதைக்க மாட்டேன், அவர் வடிவில்லை, சும்மா சொல்லுவோம். நான் அவரோட பழக மாட்டேன், அவைகிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றத்தாழ்வுகள் செய்யக்கூடாது. பார்க்க கூடாது. உலகம் சமநிலையா இருக்கும். அடுத்தது என்ன? உலகம் சமநிலை பெறணும். அதாவது உலகத்துல எல்லாம் நல்ல விஷயம் நடக்கணும். உயர்வு தாழ்வு இல்லாத நிலையில தான் இப்ப டீச்சர் சொன்னது. என்ன அடுத்தது என்ன? நிறைவே காணும் மனது. என்னது? யார் சொல்லுவீங்க? நிறைவே காணும் வேண்டும். வேற சொல்லுங்க. எங்களுக்கு இருக்கிறது மட்டும் போதும் என்று ஏற்றுக்கொள்ற மனம் வேண்டும். நிறைவு. அது மட்டுமல்ல, எங்களுக்கு போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சரியோ? ஆனா நாங்கள் அதுக்காக முயற்சி செய்யாமல் இருக்கலாமோ? இப்ப சொல்லுவோம், எனக்கு நான் ஒரு 70 மார்க்ஸ் எடுத்தா போதும், நான் பாஸ் பண்ணிட்டு ரெண்டு போட்டு படிக்காமல் இருக்கலாமோ? முயற்சி செய்ய வேணும். ஆனால் கடும் முயற்சி செய்து போட்டு என்ன செய்யணும்? அது காணாது என்று சொல்லி இப்ப எங்களோட உடலை எல்லாம் வருத்தி போய் கடன் வேலை செய்து அப்படி விளைக்கணும். செய்யணும். அது உண்டு. என்னது? எதுக்காக எப்போ சொல்லுங்க? நிறைவே காணும். அதோட நிறைவு. மற்றது ஒருத்தர் சாப்பாடுங்களுக்கு தந்தால் அவற்றை சாப்பாடு ஏற்றுக்கொள்ளணும். உப்பு இல்ல, புளி இல்ல, டேஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி குறைய பார்க்கலாம். அப்ப நாங்க எதை எதிர்பார்க்கணும்? அவர் நல்ல மனசோட எங்களுக்கு சாப்பாடு தந்துருக்கிறாரே என்று சொல்லி என்ன செய்யணும்? அதுல இருந்தாலும் அதை பார்க்க கூடாது. அன்போடு எங்களுக்கு சாப்பாடு தந்திருக்கிறாரே என்று சொல்லி அதுல நாங்க நிறைவேற்றான் காணணும். அதுல சும்மா சொல்லுவோம், அதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருந்தாலும் அதை பார்ப்பீங்களோ அல்லது உங்களை மினை கெடுவிட்டு இன்வைட் பண்ணி சாப்பாடு தந்தது அவரை போற்றுவீங்களோ? எது நீங்க பார்ப்பீங்க? தன் நேரத்தை மினக்கெடுத்தி சமையல் எல்லாம் செய்து எங்களுக்கு சாப்பாடு தந்திருக்கணும். அப்ப அவையில போற்றுவோம். அதை விட்டுட்டு நான் போய் சாப்பிட்டேன்னா அங்க சாப்பாட்டுல உப்பே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் சாப்பிடாம விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு குறைய பார்க்கலாமோ? ஆறாவது இப்படி கதைக்கிறதும் கூட காதுல கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நெக்ஸ்ட் டைம் அப்படி நினைக்க கூடாது. மியூட் எடுத்து போட்டு கதைக்கலாம். இப்ப பாரிசா சொல்லுங்கம்மா, உங்களோட பக்கத்துல ஒரு ஆட்கள் இருந்து கதைக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்களா அந்த நேரம்? நான் சொல்லுவேன், அப்படி கதைக்க கூடாது, அதில் உங்களை இன்வைட் பண்ணி சாப்பாடு கொடுத்ததே பெரிய விஷயம். இப்ப கல்யாண வீட்டுக்கு போய் அங்க ஒட்டு சாப்பாடும் சரியில்லைன்னு சில பேர் சொல்லுகிறோம். அந்த நேரத்துல நாங்க என்ன சொல்ல வேணும்? இந்த கஷ்டத்திலே இந்த வெட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணினது இல்லையே அவைய கலைச்சிருக்கணும். ஏதோ அன்றைக்கு நாங்கள் பிள்ளைய யார
மன மக்களே வாழ்த்த போயிருக்கிறோம், மாப்பிள்ளை பொம்பளை மாப்பிள்ளையே வாழ்த்த போயிருக்கிறோம். அதுல போய் நின்றோடு கூட கதைக்கலாமோ? இல்ல. அதுதான் என்ன மனநிறைவை காணும். உனக்கு ஆம். இது உங்களுக்கு கட்டாயம் முக்கியம். இது யாராவது பெரியாக்கள் கதைச்சாலும் நீங்க சொல்லலாம், எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் இப்படி படிச்சிருக்கிறோம், அது நல்லதோ கூடாதுன்னு தெரியல நீங்க சொல்லலாம், இல்லையோ? ஆம். ஒரு அந்த சாப்பாட்டுக்கு நாங்கள் குறைகள் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சரி. அப்ப இந்த நாங்கள் இது படிக்க சும்மா பாடமாக்குறதோ அந்த கருத்து தெரிஞ்சு நாங்கள் படிக்கிறதோ? கருத்து தெரிந்து பாடமாக்குறது. அப்ப அடுத்த தரம் படிக்கக்குள்ள ஒவ்வொரு சொல்லும் சொல்லிக்க என்னத்தை பாப்பீங்க? அர்த்தம். அர்த்தத்தை கருத்து. அர்த்தம். சரியோ? ஆம். சரி, இப்ப நாங்கள் திருக்குறளுக்குள்ள போவோம். சரியோ? ஓம். கிருஷியா வழங்கி இருக்கோ, தேவையானா வழங்கி இருக்கோ? நீங்க எழுதுறதை விட்டுட்டு சொல்றத கவனிச்சு சொல்லணும். சரி, நாங்கள் இப்ப எந்த அதிகாரம் படிச்சு கொண்டிருக்கிறோம்? ரித்தீஷ்? நன்றி அறிதல். அதுல இன்றைக்கு படிக்க வேண்டிய குறள் எது? ஆறாவது. ஆ? ஆறாவது. ஆறாவது. சரி. அஸ்வின், அந்த இந்த செய் நன்றி அறிதல் எத்தனாவது அதிகாரம்? தேவேனா? திருப்பி சொல்லுங்கம்மா. 11. அந்த மெசேஜ்ல பார்க்கணும். அப்போ அஸ்வின் எந்த அதிகாரம் படிச்சு கொண்டிருக்கிறோம்? அதிகாரத்திற்கு பேர் என்ன பூ? 11வது. நோ, அஸ்வின் சொல்லுங்க பூ. செய் நன்றி அறிதல் செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? தெரிந்தவர்கள் கை உயர்த்த வேணும். லவர்னேஷ் தெரியாதோ? செய் நன்றி அறிதல். ஓகே. ஆதிஸ்? ஒருவர் உங்களுக்கு உதவி செய்தால் அத மறக்க கூடாது. அவர் செய்த உதவியின் நன்றியை மறக்க கூடாது. அஸ்வின் சரியோ? ஒரு ஆள் எங்களுக்கு உதவி செய்தால் அந்த நன்றியை நாங்க மறக்கலாமோ? இதுதான் செய் நன்றி அறிதல். சரி, இன்றைக்கு 6வது குறள். சும்மா குறளை பாடமாக்குறது இல்ல, விஷயம் தெரிஞ்சு கொண்டு படிக்கும். அதுதான் உங்களுக்கு பிரியோசனம். ஆகாஷியா, இவ்வளவு சொன்னதெல்லாம் மூளைக்கு போயிருக்கோ ஆகாஷியா? டீச்சர். இன்றைக்கு 6வது சொல்ல போறேன், வடிவா கேள்வோம். மறவற்க மாசற்றார் கீழ்மை. மறவற்க மாசற்றார் கீழ்மை, துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. திருப்பி இன்னொரு பக்கம் சொல்றேன் கேளுங்கோ. மறவற்க மாசு அற்றார் கீழ்மை, துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. சரி, இப்ப கரெக்டா சொல்லுறேன் கேளுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் கதைப்போம். சரி, நாங்கள் என்ன செய்யறோம்? வடிவா கேளுங்கோ. மறவற்க மாசற்றார் கீழ்மை என்றால் அதுக்கு முதல் கருத்தை பாடமாக்க சொல்லிட்டு சொல்றேன். நல்லவர்களினுடைய நட்பை ஒரு காலமும் மறக்கக்கூடாது. நல்லவர்களுடைய நட்பை ஒரு காலமும் மறக்கக்கூடாது. அதே சமயம் உதவி செய்தவர்களின் நட்பையும் ஒருபோதும் கைவிடக்கூடாது. இப்படிதான் நீங்க பாடமாக்குறீங்க. திருப்பி இன்னொரு பசுடன் கேளுங்கோ. நல்லவர்களின் நட்பை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதே சமயம் துன்பத்தில் உதவி செய்தவர்களின் நட்பை ஒருபோதும் கைவிடக்கூடாது. 2 விஷயம் நீங்கள் பின்பற்றும். இப்ப விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றேன். சாய்க்கு வடிவா கேட்கணும். கையெல்லாம் இப்படி வச்சுட்டு நிமிர்ந்திருந்தா தான் கேட்குமம்மா. சரி, நான் ஒரு சொல்லா கேட்க போறேன், நீங்க அதுக்கு கருத்து சொல்ல போறீங்க. இனி எல்லாரும் நிமிர்ந்துருமோ?
கருத்து விளங்குறதுக்காக கிருஷியா தேவேனா விளங்குறதுக்காக நிமிந்திருக்கும். இப்போ ஒவ்வொரு சொல்லா சொல்லி தர போறோம். மறவற்க என்றால் என்ன? மறக்க கூடாது. மாசற்றார், மாசு அற்றார். உதவி பண்ணின, உதவி பண்ண. No, 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 no. மாசு உங்களுக்கு தெரியும். மாசு அற்றார். குற்றமில்லாதவர்கள், நன்றாளார் குற்றமில்லாதவர்கள். நல்லவர்கள், நல்லவர்கள். குற்றமில்லாதவர்கள் யார்? நல்லவர்கள். நல்லவர்கள். நல்லவர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள்? பொறாமைப்படுவோர். சொல்லுங்க, பொறாமைப்படுவார்களோ? இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்யாம இருப்பார்களோ? மற்றவர்கள் நல்லா இருந்தால் அவர்கள் மீது கோவப்படுவாரோ? நல்லா உழைச்சவர், நல்ல நல்ல நிலையில இருக்கிறார், அவரை பார்த்து கோவப்படுவார்களோ? அப்ப இந்த கூடாத பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாதவர் தான் யார்? மாசற்றார். மாசற்றார். சரியோ? அப்ப மறவற்க மாசற்றார். கேண்மை என்றால் என்ன? நட்பு. அப்ப என்ன சொல்லுவீங்க? மறவற்க மாசற்றார் கேண்மை. யார் சொல்லுவீங்க? யார் சொல்லுவீங்க கருத்து? பார்த்து சொல்லுங்க. நல்ல நண்பர்களின் நட்பை நாங்கள் டீச்சர் சொன்னதுக்கு தான் நீங்க செய்யணும். பாடமாக்குறது வேற விஷயம். இது உங்களுக்கு விளங்கினதை தான் நான் கேட்கிறேன். உங்களோட மொழியில பாடமாக்கூடாது. இப்ப நீங்க இப்ப சொல்றது பாடமாக்குறதோ? இல்ல. டீச்சர் சொன்னா சொல்ல மறவற்க மாசற்றார் கேண்மை. நான் பேரை சொல்லிட்டு இப்ப சொல்ல போறீங்க. ரகதி சொல்லுங்க. குற்றமில்லாதவர்களின் உதவியை மறக்க கூடாது. மாசற்றார் கேண்மை. பாரி சொல்லுங்க. குற்றமில்லாதவர்கள் நட்பை மறக்க கூடாது. குற்றமில்லாதவர்களுடன் நாங்கள் நட்பு கொள்ள மறக்க கூடாது. நல்லவர்கள் எங்க இருக்கிறார்களோ அவர்களோட நாங்கள் சிநேகம் கொள்வோம். அப்பத்தான் உங்களுக்கு என்ன வரும் அம்மா ஆகாஷியா? நல்லது, நல்ல பழக்கம் உங்களுக்கு வரும். நல்ல பழக்கம் வரும். அப்ப என்ன சொல்லப்படுது? ஆறாவது நல்லாக்கள் இருந்தால் அவைகளோட நீங்கள் நட்பு கொள்ளணும். சரியோ? அப்ப அவைகளோட சேர்ந்து எங்களுக்கு நல்ல பழக்கம் வரும். அடுத்தது துறவற்க. துரத்தல் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன? துறவித்தல், துறவரவியல் படிச்சோம். துரத்தல் உதவி மறக்கிறது, கைவிடுதல். சரியோ? இப்ப நீங்கள் கோபத்தை துறக்க வேணும். இப்ப என்னது அழுக்காமை என்றால் அதை இதுக்குள்ள வரும். நாங்க படிச்சு நீங்க கோபத்தை துறக்க வேணும், உங்களோட பொறாமையை துறக்க வேணும். என்ன துறக்க வேணும் என்றால் என்ன? கைவிடுதல். அப்ப துறவு அற்க என்றால் என்ன? துறவற்க கைவிடாம, கைவிடக்கூடாது. துறவற்க கைவிடு. வடிவாக்கள் தமிழ் தமிழ் தமிழ். செய் என்றால் என்ன? செய்யறது. செய்ய. ஓகே. நல்ல பழக்கங்களை செய்க என்றால் என்ன? நல்ல பழக்கங்களை செய்யணும். தீய பழக்கங்கள் செய்யற்க. என்னது? பழக்கங்களை செய்யக்கூடாது. சொல்லுங்க. ஒரு ஆளா உசாரா சொல்லுவீங்க? பாரிஷா. நான் ஒவ்வொன்னு சொல்லிக்க சொல்லணும். நல்ல செயல்களை செய்க. நல்ல செயல்களை செய்ய வேண்டும். தீய செயல்களை செய்யற்க. தீய செயல்களை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் விளங்கியிருக்கோ? டக்சன் தோபகரணம் போட வேண்டி வரும். கதிரில சுழண்டு கொண்டு இருக்கிறது டீச்சருக்கு அது பிடிக்காது. அவங்களோட கன்சன்ட்ரேஷன் இருக்கா? கதிரை நெக்ஸ்ட் டைம் வேற மாத்தி போட்டிருக்கோம். அப்பதான் உங்களால் கவனிக்க டீச்சரை. தக்ஷன். இப்ப துறவற்க என்ன நாங்க இப்ப மறவற்ற
அப்ப இப்ப இது தமிழ் திருக்குறள் விட்டு நான் தமிழுக்குள்ள போறேன். மறவற்க என்றால் என்ன? செய்யக்கூடாது. மறக்க மறக்க கூடாது. துறவற்க கைவிடக்கூடாது. உரத்து சொல்றாள். உரத்து சொன்னாதான் மற்றவை கைவிடக்கூடாது. அப்ப சொல்லுங்க. நன்றி வணக்கம். டீச்சர் பாய்.